திருடலான்னு வந்து கடையில ஸ்ப்ரே அடிச்சு மாட்டிக்க திருட வந்தது கூட தெரியாம உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த திருடங்களை பிடிச்சி டேப் போட்டு சுத்தி வைக்க டிக்கெட் கேட்ட டிடிஆர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடன்னு வித்தியாசமான திருட்டு சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மாஸ்டர் பிளான் போட்டு இப்படி நகை கடைக்குள்ள வந்து இப்படி பெப்பர் ஸ்ப்ரேவை கடைக்காரர் மூஞ்சில அடிச்சிட்டு கடையில இருக்க நகையெல்லாம் திருடிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா கடைக்காரர் கொஞ்சம் உஷாராயிட்டதால இவங்க திருடலான்னு போட்ட பிளான் இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கடைசியில இப்படி போலீஸ் கிட்டயே வந்து மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி பண்ணது திருட்டு வேலை. இதுல என்னவோ தியாகி மாதிரி அழுக வேற. இங்க இவங்க ஜோடியா நகை கடைக்குள்ள வந்து இவர் என்னவோ நகை வாங்குற மாதிரியே இப்படி எடுத்து வச்சு பார்க்க கூட வந்தவங்க அந்த நகையை எடுத்து இப்படி துணிக்குள்ள வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இது வரைக்கும் நான் எத்தனையோ கப்பல் கோல்ஸா பார்த்திருக்கேன். அதுல இதாண்டா வெறித்தனமான கப்பல் கோல்ஸ். ஜோடியா வந்து இப்படி நகையை திருடிட்டு போயிட்டாங்க. இங்க டிடிஆர் ட்ரெயின்ல வந்த ஒரு பேசஞ்சரை நிப்பாட்டி எங்க உன்னோட டிக்கெட்டை காட்டுன்னு கேட்க எடுத்தாரு பாருங்க ஓட்டம். ரயில்வே ஸ்டேஷன் கூட பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். இங்க இந்த பாட்டிமா ஜாலியா உட்காந்து இப்படி ரீல்ஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இது தாண்டா சரியான சமயம்னு கடைக்குள்ள என்டர் ஆன திருடன் கடைக்குள்ள இருந்த பொருளை இப்படி சத்தமே இல்லாம எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி வந்தானோ அப்படியே திரும்பி கிளம்பி போயிட்டான். நீ இங்க நல்லா ரீல்ஸ் பார்த்து சிரிச்சிட்டு இரு. அங்க ஒருத்தன் உன் கடையவே காலி பண்ணிட்டு போயிட்டான். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க தான் யாரோ வராங்கன்னு பார்த்தா நேரா வந்த இவங்க வீட்டு முன்னாடி வச்சிருந்த பூச்செடியெல்லாம் இப்படி ஒன்னொன்னா புடுங்கி கையில வச்சுக்கிட்டு அந்த பூச்செடியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பூச்செடியை திருடுறதுக்கு ரொம்ப நாளா வீட்டுல உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. இது வரைக்கும் நான் எத்தனையோ திருட்டு சம்பவத்தை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு மானங்கட்ட திருட்டு சம்பவத்தை இப்பதான் பாக்குறேன். இங்க இவரு சமையல் வேலைலாம் சிறப்பா பார்த்துட்டாரு. சமையல் வேலை பார்த்துட்டே கூட இன்னொரு வேலை பார்த்தாரு பாருங்க. எவன்டாவன் நான் மண்ணை வச்ச பேக்கை எடுத்துட்டு போறது. ஒரு நிமிஷம், அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேம். இது ஒரு மரத்தோட பேர். அது என்ன மரம்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நல்லா யோசிச்சு கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்றவங்களோட பதில இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். இங்க ஒரு கடையில கேக் வாங்க வந்த இவங்க கேக்க வாங்கிட்டு காசே தராம இப்படி எடுத்துட்டு ஓடிட்டாங்க. எங்க ஓடி வந்து நம்மள புடிச்சிடுவாங்களோன்ற பயத்துல பாருங்க ஓடி போய் இப்படி கார்ல ஏறி கிளம்பி போயிட்டாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இவ்வளவு பயம் இருக்கவங்க காசை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு போய் இப்படி ஒரு கேக்க திருடிட்டு போகணும்? இங்க கடை ஓனர் கடையை திறந்து வச்சுட்டு இப்படி சந்தோஷமா கண்ணை மூடி படுத்துட்டு இருக்க. நீ கண்ணை மூடி ஜாலியா கனவு கண்டுட்டே படுத்துட்டு இரு தெய்வமே அப்படின்னு வந்த திருடன் இப்படி கடையில இருந்து அவனுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு கிளம்பிட்டான். பை பை டாடா குட் பை கயா. கடைசியா ஒரு வழியா கடையில இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு கடை ஓனர் முழிச்சிட்டாரு. காலங்காத்தாலேயே இங்க ஒரு வீட்டுல பாருங்க 2 சிங்க பெண்களும் சேர்ந்துக்கிட்டு இப்படி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பவம் பண்ண போன இடத்துலயே சறுக்கி விழுந்து அவங்களுக்கு சம்பவம் ஆயிடுச்சு. சோலி முடிச்சு. மாச கடைசியானதும் பாவம் இவங்க நிதி நிலைமை எவ்வளவு மோசமா போயிடுச்சு. சொந்த வீட்லயே சொந்த பொண்ணுகிட்டயே இப்படி திருட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. ரோட்ல தண்ணி வண்டி நின்னுட்டு இருக்கவும் கேனை எடுத்துட்டு வந்து இவரா பாருங்க கேன் ஃபுல்லா தண்ணிய குடிச்சிட்டு போயிட்டாரு.
இப்படி தண்ணியை திருடிட்டு போற அளவுக்கு நாட்டுக்குள்ள தண்ணி பஞ்சம் இருக்கு. இன்னும் எதிர்காலத்துல இந்த பஞ்சம் எவ்வளவு பெருசா ஆக போகுதோ தெரியல. இங்க திருட வர்ற அவசரத்துல மாஸ்க் எதுவும் கிடைக்கலன்னு இந்த திருடனா பாருங்க. நம்ம பிஎம் மோடியோட போட்டோ போட்ட மாஸ்க போட்டுட்டு வந்து இப்படி திருடிட்டு போறோம். இன்னைக்கு பாருங்க நான் உங்களுக்கு சூப்பரா போட்டோ எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டே இப்படி கையா கொண்டு வந்தாரு. மாட்டிக்கிட்ட பங்கு. நீ போட்டோ மட்டும் எடு, தட்டுல இருக்க பணத்தை எடுக்காதன்னு இவர் இப்படி உஷாராயிட்டாரு. இங்க கடைக்கு பொருள் வாங்குற மாதிரியே கும்பலா வந்த இவங்க கடையில நம்மள யாராவது பாக்குறாங்களான்னு ஒரு முறை இப்படி சுத்தி பார்த்துட்டு கடையில இருக்க பொருளை எடுத்து பாருங்க என்ன பண்றாங்களா. இப்படி கடையில இருக்க பொருளை திருடிட்டு போக தான் இவங்க ஒரு டீம் போட்டு வந்திருக்காங்க. பொருளை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி பாருங்க நைஸா இப்படி கடையை விட்டு வெளியே போயிட்டாங்க. இங்க ஹோட்டல்ல வந்து ஒரு குடும்பமே சாப்பிட்டு இருக்க. அந்த ஃபேமிலிக்கு பின்னாடி டேபிள்ல வந்து உக்காந்துக்கிட்டு இவங்க பண்ற திருட்டு வேலைய பாருங்க. இப்போ அவங்க நல்லா சாப்பிட்டு இருக்காங்க, நம்மள கவனிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி நைஸா அவங்களோட பேக்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி எழுந்து கிளம்பிட்டாங்க. முன்னாடி இருந்தவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி திரும்பி அவங்க பேக்க தேடுனா பேக்க காணோம். எப்படி இருக்கும், அதான் வந்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களே. இங்க ரோட்ல கேஷுவலா நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருந்த இவரு அதே மாதிரி சுத்தி முத்தி நோட்டம் விட்டு கேஷுவலா இருக்க மாதிரியே இப்படி நைஸா நடந்து வந்து அங்க சிவனேன்னு உக்காந்துட்டு போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க போனை இப்படி புடுங்கிட்டு ஓடிட்டாரு. இப்படி இவங்களோட போனை புடுங்கிட்டு போகதான் இவ்வளவு நேரம் நின்று இவரு நோட்டம் விட்டுட்டு இருந்திருக்காரு. நூதனமான திருட்டு நூதனமான திருட்டுன்னு சொல்லி இது வரைக்கும் நீங்க கேள்விதான் பட்டு இருப்பீங்க. ஆனா அந்த நூதனமான திருட்டுன்னா என்னன்னு இவரை பாருங்க எப்படி கண்ணு முன்னாடி காட்டுறாரா. இங்க பொம்மை போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸ நல்லா இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டாரு. போனவரு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து சுத்தி முத்தி நம்மள யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு அந்த பொம்மை போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ்ஸை இப்படி நூதனமா கழட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் நூதனமான திருட்டு. ஒரு பாக்ஸ்ல ஒரே ஒரு பேக்கெட் காணாம போனா நம்மள யாரு கண்டுபிடிக்க போறாங்கன்னு இப்படி பாக்ஸ்ல இருந்த ஒரே ஒரு பேக்கெட்டை மட்டும் எடுத்து அவரோட பேக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. நம்மள யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சு இப்படி நடு ரோட்ல நின்னு ஒரு பயங்கரமான திருட்டா அரங்கேற்றம் பண்ணாரு. ஆனா அவரோட கெட்ட நேரம் HD கேமராலே மாட்டிக்கிட்டாரு. இங்க ஒரு வீட்டுக்கு பயங்கரமா பிளான்லாம் போட்டு மணி ஈஸ்ட் மாதிரி இவங்க திருட வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல இப்படி அசிங்கமா மாட்டி தொலைஞ்சிட்டாங்க. அப்படி மாட்டினவங்களை வீட்டுல இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு மம்மி மாதிரி இப்படி உடம்பு ஃபுல்லா டேப் போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. இவனுங்களால திருடங்களுக்கு உண்டான மட்டு மரியாதையே போச்சு. இங்க ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ற பேசஞ்சரை வந்து டிடிஆர் எழுந்தாதான் நீங்க டிக்கெட் கேப்பீங்களேன்னு பாருங்க. தூங்குற மாதிரி என்னமா ஆக்டிங் பண்றாரா. தூங்குறவங்கள எழுப்பிடலாம், ஆனா இப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்ன பண்ணாலும் எழுப்ப முடியாது. கோயிலுக்கு வந்தா நம்மளோட கஷ்டம்லாம் தீர்ந்துடும்னு கிளம்பி இவங்க கோயிலுக்கு வந்தாங்க. அப்படி வந்த இடத்துல தான் இவங்களுக்கு இன்னும் இந்த மாதிரியான கஷ்டமெல்லாம் வந்து சேருது. எவனோ ஒரு திருடன் இவங்க கொண்டு வந்த பேக்கை கிழிச்சு அதுல இருந்த கார்டு காசுன்னு மொத்தத்தையும் திருடி பாவம் இவங்களை இப்படி புலம்ப விட்டு போயிட்டான். நிம்மதியை தேடி கோயிலுக்கு வந்தாங்க. அப்படி வந்த இடத்துல எவனோ ஒரு திருடன் இவங்களோட நிம்மதியை மொத்தமா கெடுத்து விட்டு போயிட்டான்.
நம்ம மேல யாருக்கும் டவுட் வராதுன்னு நினைச்சு இவங்க பஸ்ல வந்து செயினை திருட பார்த்திருக்காங்க. ஆனா அப்படி திருட போன இடத்துல இப்படி வசமா மாட்டிக்கிட்டாங்க. பார்க்க நல்லா டீசெண்டா இருக்காங்க. ஆனா இவங்கள மாதிரி ஆளுங்க தான் இப்பெல்லாம் இப்படி திருட்டு வேலை பார்க்கறாங்க. வர வர யார நம்புறதுன்னே தெரியல. நம்ம தான் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.